ஸ்கூல்ல ஃப்ளாக்ஸும் நாடு பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக் இருக்கா? ஆமாக்கா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக் இருக்கு. நம்ம இந்தியா ஃப்ளாக்ல என்னென்ன கலர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலே ஆரஞ்சு கலர்ல இருக்கும், நடுவில் ஒயிட் கலர்ல இருக்கும், அது கீழே கிரீன் கலர் இருக்கும். அந்த ஒயிட்டுக்கு நடுவில் அசோக சக்கரான்னு ஒன்று இருக்கு, அதில் நேவி ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த 3 கலரும் ஒன்று குறிக்குது. எதை குறிக்குதுன்னு தெரியுமா? எனக்கு சரியா தெரியாது ஜெரன், நீ சொல்ல. ஆரஞ்சு நம்ம ஆர்மி நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதை குறிக்குது. ஒயிட் பீஸ், ஆனஸ்டி, யூனிட்டியை குறிக்குது. கிரீன் வந்து ப்ராஸ்பரிட்டியும் ஃபர்டிலிட்டியும் குறிக்குது. அந்த அசோக சக்கரம் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? அது பீஸை குறிக்குது. ஓ, அப்போ ஒரு ஃப்ளாக்லேயும் இருக்கிற காரியம் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கா? ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குது. சரி, நாம் ஒன்று செய்வோம். நமக்கு ஒரு இடத்துல எவ்வளோ நாள் இருக்கு? 7 நாள் இருக்கு. அப்போ 7 நாளுக்கும் ஒரு கலர் சொல்ல. சண்டே கிரே. நான் எதுக்கு கிரே சூஸ் பண்ணுறேன்னா, அன்னைக்கு மழை பெஞ்சா நான் எப்பயுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அடுத்து மண்டே வந்து டார்க் ப்ளூ. ஏன் எனக்கு இந்த மண்டே டார்க் ப்ளூ பிடிக்குதுன்னா, ஏன்னா மண்டே நாங்கள் வந்து எப்பயுமே டார்க் ப்ளூ கேம்னு ஒன்று விளாடுவோம். அதனால தான் எனக்கு மண்டே டார்க் ப்ளூ பிடிக்கும். அடுத்து டியூஸ்டே வந்து பர்பிள். ஏன் நான் பர்பிள் டியூஸ்டே சூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா டியூஸ்டே சாதாரணமாக இருக்கும், அப்புறம் பர்பிளும் எனக்கு பிடிக்காதது, அதனால டியூஸ்டே பர்பிள். வெட்னஸ்டே மை பெஸ்ட் கலர், அதாவது டார்க் பர்பிள். எனக்கு அந்த கலரே பிடிக்காது, டார்க் பர்பிள். அது மட்டும் இல்லை, வெட்னஸ்டே எனக்கு ஸ்விம்மிங் வேறு இருக்குது. அந்த டார்க் பர்பிள் கலர் நினச்சி, அந்த ஸ்விம்மிங்கை நினச்சி அது பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வெட்னஸ்டே வந்து டார்க் பர்பிள். அண்ட் தேர்ஸ்டே வந்து ஆரஞ்சு. ஏன் தேர்ஸ்டே ஆரஞ்சுன்னா, தேர்ஸ்டே ஸ்நாக்ஸை எப்பயுமே ஆரஞ்சு தான் தருவாங்க. அண்டு ஃப்ரைடே எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் கலர் அதில் இருக்குது, லைட் ப்ளூ. ஃப்ரைடே என்னோடய ஃபேவரட் டே, அதாவது 2 பீரியட் காலகாத்தால கேம்ஸ். அதனால ஃப்ரைடே நான் வந்து எனக்கு ஃபேவரட் கலரான லைட் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். சாட்டர்டே என் வாரத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டே. அதுக்கு நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் கலர் ரொம்பவே பியூரான கலர். எனக்கு சாட்டர்டே ஒயிட் தான் பிடிக்கும், அதாவது என் ஃபேவரட் டே. ஏன்னா ஒயிட் வந்து ரொம்பவே பியூரானது. அதே மாதிரி சாட்டர்டே காலையில் சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் கேட்குறது ரொம்பவே பியூரானது. அதனால நான் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். சூப்பர் ஜெரன், நீ சொன்ன ஒவ்வொரு கலருக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் நாள் தான். சாட்டர்டே சாபத்தா ஆண்டு நம்மளுக்கு கொடுத்த பரிசு ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்ம அந்த சாபத்தை எப்படி நம்ம பாடத்தில் வந்துச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு அறிவிக்கிறேன். இந்த வாரம் பாடம் 3வது பாடம் படிக்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு சிறந்த நாள். இந்த வாரம் பாடக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. இந்த பாடை வாழ்க்கையில் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெயிக்கவும் எங்கள் ஜீவன் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இன்னைக்கான மனப்பாட வசனம் ஆதியாகமம் 2:3. அதுல இருந்து எடுத்திருக்கு. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஓய்வு நாளா ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக சிறந்த பரிசு. 6வது நாள் சாயந்தரம் ஆச்சு. பொழுது போகிற அந்த நேரத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்க போனாரு. அந்த சாயந்தரம் பொழுது ரொம்ப அழகானதா இருந்துச்சு. சூரியன் கீழே போக போக வானத்துல இருந்த வண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. ஆதாமும் ஏவாளும் இந்த அற்புதமான காட்சியை பார்த்தாங்க. ஆண்டவர் சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன நடக்கும்னு ஆதாமுக்கும் ஏவாள்கிட்டயும் சொன்னாரு. இன்னைக்கான சாயந்தர நேரம் ரொம்பவே விசேஷமானது. ஆண்டவர் 6 நாள்ல உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படைச்சாரு. ஆண்டவர்
இது உங்களுக்காக கொடுத்துருக்க பரிசு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எல்லாத்தோட சிறந்த பரிசு இனிமேல் தான் உங்களுக்கு தர போறேன்னு சொன்னார். அந்த சிறந்த பரிசு 7வது நாள், அதாவது ஓய்வு நாள். நாளைக்கு யாராவது ஓய்வு நாளும் பேர் வைப்பாங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த நாளை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. இந்த உலகத்தில் நீங்க எல்லாரும் பழகி பெருங்கும்போது எல்லாரும் அவங்க வேலையில பரபரப்பா இருப்பீங்க. அந்த பரபரப்புக்குள்ளேயும் நீங்க எல்லாரும் என் கூட நேரம் செலவழிக்க ஒரு நாள் தேவைன்னு நான் நினைக்கிறேன். 6 நாள்ல அந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்காக படிச்சோம். இந்த 6 நாளையும் முடிக்கிற விதமா 7வது நாளை அவங்களுக்கு விசேஷமான பரிசா கொடுத்துருக்காங்க. இந்த நாள் மற்ற நாளோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த நாள் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நீங்க மறந்துடலாம். இந்த நாள் முழுசும் நீங்களும் நானும் சேர்ந்து நேரம் செலவழிக்க போறோம். ஆண்டவர் அந்த 7வது நாளை ஆசீர்வதிச்சு இந்த நாள்ல நீங்க எந்த வேலையும் செய்யாம ஏன் கூட நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த முதல் ஓய்வு நாள் அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரும் தூதர்களும் எப்படி ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்கன்னு பேசியிருக்கலாம். எந்த பக்கம் அவங்க திரும்பினாங்களோ அவங்க பார்த்த காரியங்களெல்லாம் ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்துறோம்னா வாரம் முழுசும் ஆண்டவர் அவங்க தினமும் வந்து சந்தித்தாரு. ஆனா 7வது நாள் வந்து சந்திச்சது விசேஷமான நாளாக இருந்தது. இந்த நாள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் கூட இந்த விசேஷமான ஒரு நாளை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துல வாரம் முழுசும் நான் செய்யற காரியங்களை ஓய்வு நாள செய்யலான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் எப்பயுமே ஸ்கூலுக்கு போய் நோட் எடுத்து எழுதுற மாதிரி இந்த நாள் ரெஸ்டோட இருக்கிற நாள் தானே ரொம்ப விசேஷமான நாள் தான். வாரம் முழுசும் 6 நாளும் செய்யற வேலையெல்லாம் ஓய்வு நாள செய்யலாம்னு நினைக்கும் போது அது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட விசேஷமான நமக்கு ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஓய்வு நாளை கொடுத்துருக்காரு. இதுக்கு ஏன் ஓய்வு நாள்னு பேரு தெரியுமா? உலகத்துல நம்ம செய்யற எல்லா வேலையும் விட்டுட்டு ஆண்டவர் கூட ஓய்வு இருக்கிறதுக்கு தான் இந்த நாளுக்கு ஓய்வு நாள்னு பேர் வச்சு. அப்ப நம்ம என்ன காரியங்கள் தான் ஓய்வு நாள் அன்னைக்கு செய்யக்கூடாது? ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் அன்னைக்கு நம்ம வழக்கமா செய்யற ஹோம்ஒர்க் படிப்பு எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம வெளியே போய் எல்லாத்து மாதிரி கிரிக்கெட் பேட் எடுத்து விளையாட போகக்கூடாது. அப்ப இந்த ஓய்வு நாள் நம்மள மற்றவங்களோட வித்தியாசமா காட்டி கொடுக்குதா? ஆமா, எனக்கு இந்த ஓய்வு நாள் நல்லா வித்தியாசமான காட்டி கொடுக்குது. இந்த உலகத்துல வாழ்ற நம்ம கடைசி காலத்துல அவரோட ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கிறோங்கிறத வச்சுதான் ஆண்டவரோட பிள்ளைய இல்லையான்னு தீர்மானம் செய்வாங்க. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவங்களோட பிள்ளைகளை ஓய்வு நாள் கடைபிடிக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் முத்திரை போடுறாரு. நம்ம அப்போ ஓய்வு நாள் உண்மையிலேயே கடைபிடிச்சோம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சரியா சொல்ல ஜெரன். நம்ம மற்ற பிள்ளைங்களை மாதிரி ஓய்வு நாள் அன்னைக்கு விளையாண்டுட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம ஓய்வு நாள் அன்னைக்கு மற்ற பிள்ளைங்க மாதிரி விளையாண்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஆண்டவரோட நேரம் செலவழிக்காம இருக்கும்போது நம்ம ஆண்டவர் சொன்ன கற்பனையை மீறுறோம். ஆமா எனக்கா, நான் கூட சாப ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஆண்டவர் கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிக்க முக்கியமான ஒண்ணா இருக்குது. அதை நம்ம மீறக்கூடாது. இந்த ஓய்வு நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இந்த பாடத்தை நம்ம கூட சேர்ந்து படிச்ச ஜீவனுக்கு நன்றி சொல்கிறேன். நாம் ஒரு நாள் கடைபிடிக்கிறோம். நீங்க ஒரு நாள் கடைபிடிப்பீங்களா? உன் கூட சேர்ந்து பாடம் படிச்சது ரொம்பவே சந்தோஷம். இந்த பாடத்தை முடிக்கிற ஜெபம் செய்வோம். ஜெரன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க அன்புள்ள பரப்பிதாவே, இந்த நாள்ல நாங்க படிச்ச பாடத்துக்காக நன்றி. நாங்க இந்த பாடத்தின் மூலமா உங்களுடைய ஓய்வு நாளை நாங்க எப்படி கடைப்பிடிக்கணும்னு கத்துக்கிட்டோம். நீங்க இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு பரிசா கொடுத்ததுக்காக நன்றி. நாங்க எங்களுடைய விளையாட்டுனாலையும் எங்களுடைய படிப்புனாலையும் எங்களுடைய வேலைனாலையும் இந்த ஓய்வு நாளை நாங்க மீறாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இந்த ஓய்வு நாளை நாங்க பத்திரமா
இதை பற்றி நாங்களும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல உதவி செய்யணும். இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஜீவன பிதாவே.